இந்த வீடியோவில் பைத்தானில் ஒரு பேட்டர்ன் வந்து பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு நம்ம பேட்டர்ன் வந்து எப்படி இருக்குன்ட்டு பார்த்துடலாம். அதுக்கப்புறமா நம்மளோட கோடிங் வந்து ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு ரோவில் வந்து பார்த்தீங்கன்னா 0 1 2 3 4 5. நெக்ஸ்ட் வந்து 0 1 2 3 4. நெக்ஸ்ட் 0 1 2 3. நெக்ஸ்ட் 0 1 2. நெக்ஸ்ட் 0 1. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு காலமில் இருக்கிற அந்த ஜீரோ வந்து பார்த்தீங்கன்னா காமனாக இருக்குது. ஓகே, நெக்ஸ்ட் இதில் வந்து பாருங்கள், ஃபஸ்ட்டு ரோவில் வந்து 1 2 3 4 5 நம்பர்ஸ் இருக்குது. ஜீரோவோட செட்டாக 6 நம்பர்ஸ். நெக்ஸ்ட் வந்து செகண்ட் ரோவில் 0 1 2 3 4. நெக்ஸ்ட் வந்து 1 2 3 1 2 1. ஸோ இந்த மாதிரி எனக்கு ரெடியூஸ் ஆகுது. ஓகே, நம்பர் ஆஃப் டிஜிட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரெடியூஸ் ஆகுது. ஃபஸ்ட்டு காலமில் வந்து பார்த்தீங்கன்னா 0 வந்து காமன். இந்த பேட்டர்ன் நேம் வந்து பார்த்தீங்கன்னா இன்வெர்டட் ஆஃப் பிரமிட் நம்பர் பேட்டர்ன். இப்போ வந்து நம்மளோட கோடிங் வந்து ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு வந்து ரோஸ். ஸோ இந்த பேட்டர்ன் கொண்டு வரதுக்கு என்னோட இன்புட் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா 5. ஸோ எவ்வளோ ரோஸ் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா 5 ரோஸ் இருக்குது. ஸோ இந்த இடத்துல input enter the number of rows. வாங்கின இன்புட்டை வந்து இன்டிஜருக்கு கன்வெர்ட் பண்ணுறேன். ஸோ int. இங்கே காலம் வந்து பார்த்தீங்கன்னா காலம் வந்து 6 இருக்குது, ரோ வந்து 5 இருக்குது, காலம் வந்து 6 இருக்குது. ஓகே, நெக்ஸ்ட் வந்து ஃபார் லூப் ஃபார் I in range. ஸோ ஃபஸ்ட்டு ரோவில் வந்து பார்த்தீங்கன்னா 5 இருக்குது. ஓகே, 5 வரைக்கும் இருக்குது. 1 2 3 1லேருந்து ஸ்டார்ட் ஆகி 5 வரைக்கும் எனக்கு நம்பர் வந்து டிஸ்பிளே பண்ணுது. ஓகே, ஸோ இந்த இடத்துல ரோஸ் நான் கொடுத்த இன்புட். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் என்னோட இன்புட் வந்து பார்த்தீங்கன்னா 5. ஓகே, நெக்ஸ்ட் வந்து 5லேருந்து எனக்கு இங்கே 1 வரைக்கும் டிஸ்பிளே ஆகுது. ஸோ என்ன கொடுக்குறேன்னா இந்த இடத்துல 0ன்னு கொடுக்குறேன். நெக்ஸ்ட் வந்து இப்போ 5லேருந்து 1க்கு மூவ் பண்ணும். ஓகே, ஸோ அதுக்கு -1ன்னு கொடுக்குறேன். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா 0 வந்து பார்த்தீங்கன்னா நான் இந்த இடத்துல 0ன்னு கொடுத்துருக்கேன். ஸோ 0 + 1ஓட வேல்யூ வந்து 1. இப்போ என்னோட ரேஞ்ச் வந்து 5 to 1 வரைக்கும் இருக்கும். ஏன்னா இங்கே 5 இருக்குது, லாஸ்ட்டில் இங்கே 1ல் முடியுது. ஓகே, நெக்ஸ்ட் வந்து நம்பரை டிஸ்பிளே பண்ணுறதுக்கு ஒரு ஃபார் லூப் ஃபார் j in range function. ஸோ முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டில் வந்து 0ன்னு ஸ்டார்ட் ஆகுது. ஸோ இந்த இடத்துல 0ன்னு கொடுக்குறேன். ஸோ இந்த ஃபார் லூப் வாங்க, இந்த ஃபார் லூப்பில் வந்து ஸ்டார்டிங் நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா 5. ஓகே, இப்போ ஐன்ற வேரியபிள்குள்ளே என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 5ன்னு இருக்கும். ஸோ இந்த இடத்துல எனக்கு 0லேருந்து ஃபஸ்ட்டு ரோவில் வந்து பார்த்தீங்கன்னா 0 to 5 வரைக்கும் எனக்கு டிஸ்பிளே ஆகணும். ஸோ இந்த இடத்துல 0ன்னு இருக்குது. நெக்ஸ்ட்டு 1 2 3 4 5 வரைக்கும் எனக்கு டிஸ்பிளே பண்ணும். ஸோ என்ன கொடுக்குறேன், I + 1ன்னு கொடுக்குறேன். வெறும் I கொடுத்தா 0 to 4 வரை இருந்தால் எனக்கு நம்பர் வந்து டிஸ்பிளே ஆகும். ஓகே, நெக்ஸ்ட் வந்து பிரிண்ட் j. ஒரே லைனில் டிஸ்பிளே பண்ணுறதுக்கு எண்ட் கோட்ஸ். இப்போ என்னோட ஃபஸ்ட் ரோவில் வந்து பார்த்தீங்கன்னா 0 to 5 வரைக்கும் எனக்கு டிஸ்பிளே ஆகும். நெக்ஸ்ட் ரோக்கு மூவ் பண்ணுறதுக்கு நான் என்ன கொடுக்குறேன், இந்த இடத்துல ஜஸ்ட் ஒரு எம்டி ஸ்ட்ரிங்கை வந்து டிஸ்பிளே பண்ணிடுறேன் இந்த இடத்துல. ஓகே, ஸோ இந்த இடத்துல டிஸ்பிளே பண்ணக்கப்புறமா இந்த ஃபார் லூப்புக்குள்ளே போவோம். நெக்ஸ்ட் ரேஞ்ச் வந்து பார்த்தீங்கன்னா 4. ஸோ 4 என்ற நம்பர் வந்து ஐன்ற வேரியபிள்குள்ளே இருக்கும். இந்த ஃபார் லூப்பில் வந்து ரேஞ்ச் வந்து பார்த்தீங்கன்னா 0 to 4 வரைக்கும் இருக்கும். ஓகே, ஸோ அந்த நம்பர்ஸ் டிஸ்பிளே ஆகுது வந்து நெக்ஸ்ட் ரோவில் எனக்கு டிஸ்பிளே ஆகும். 5ன்னு கொடுக்குறேன். ஸோ நம்மளோட பேட்டர்ன் வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்பிளே பண்ணியாச்சு. ஓகே.